ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஹலோ விவோஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். தற்போது கடந்த சில நாட்களாகவே நடந்து வரக்கூடிய மியான்மார் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லையில் வேலி அமைக்கப்படும் அப்படின்னு இந்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த வாரம் சொல்லியிருக்காரு. அதை பற்றிய ஒரு சில தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வங்கதேசத்துடனான எல்லையில் எப்படி வேலி அமைக்கப்பட்டுள்ளதோ அதே போல் 1643 கிலோமீட்டர், அதாவது 1020 மைல் நீளமுடைய மியான்மார் எல்லையிலும் வேலி அமைத்து பாதுகாப்போம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. இதனால் வங்கதேச எல்லை மியான்மரை விட 2 மடங்கு நீளமானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் இது சாத்தியமான விஷயமா, இது ஏன் இப்போது வேலி அமைக்கிறாங்க அப்படின்றத சில முக்கியமான தகவல்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் மியான்மார் எல்லையில் வசிக்கக்கூடியவர்கள் விசா இல்லாமல் 16 கிலோமீட்டர் தூரம் பரஸ்பரமாக பயணிக்க அனுமதிக்கக்கூடிய 6 வருட சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்தும் அரசாங்கம் பரிசீலனை செய்துட்ருக்காங்க. இது போன்று ஒரு சில விஷயங்களை அமித்ஷா கூறியிருக்காரு. இதனோட எல்லையில் வேலி எப்படி அமைக்கப்படும், எந்த காலக்கெடுக்குள்ளே கட்டப்படும் அப்படின்றத பற்றிய சில விவரங்களையும் அவர் கூறியிருக்காரு. ஆனால் இந்த நடவடிக்கை மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னும் நிறைய வல்லுநர்கள் கூறுறாங்க. ஏன்னா மலைப்பாங்கான நிலைப்பரப்பில் வேலி போடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சாத்தியமற்ற செயல் அப்படின்னு நிறைய பேரோட கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய இந்த திட்டம் பல சதாப்தங்களை எல்லைப்பகுதிக்குள்ள மக்களிடையே நிலவக்கூடிய சமநிலையை சீர்குலைத்து அண்டை நாடுகளுக்கிடையே பதற்றத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பினர் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் ஆகிய 4 வடகிழக்கு இந்திய மாநிலங்களை உள்ளடக்கியது தாங்க மியான்மார். இந்த மியான்மார் எல்லையில் வேலி அமைக்கக்கூடிய நடவடிக்கை 2 முக்கிய முன்னேற்றங்களுடைய பின்னணியில் வந்ததா அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது அது என்ன பின்னணியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் 2021 இராணுவ சதிக்கு பின்னர் மியான்மாரில் மோதல்கள் அதிகரித்திருப்பது இந்திய நலன்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தியதாம். அதாவது இந்த ஒரு பிரச்சனைக்கு பிறகு ஐநாவினுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மோதலால் சுமார் 20 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுபோன்று சமீபத்திய வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இனக்கிளர்ச்சியாளர்கள் சின் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான பலுத்தோவை கைப்பற்றியதாகவும் கூறி மியான்மாரில் இருந்து இந்தியாவுக்கான முக்கிய பாதையை சீர்குலைச்சிட்டாங்களாம். இதிலிருந்து இந்தியா சொல்வது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலி அமைக்கப்படும் அப்படின்னு தான் அவங்க உறுதியாக இருக்காங்க. ரெண்டாவதாக இப்படி வேலி அமைப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மாரோட 400 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மணிப்பூரில் கடந்த ஆண்டு இனக்கலவரமானது வெடித்து பெரும்பான்மையான மெய்தோ மற்றும் சிறுபான்மை பழங்குடியின குகி மக்களுக்கு இடையிலான மோதல்களால் 170க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. அதாவது பெரும்பாலான சட்டவிரோதர்கள் புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாஜக தலைமையிலான மணிப்பூர் அரசாங்கம் மியான்மாரை சேர்ந்த செல்வாக்குமிக்க சட்டவிரோத கசகசா பயிரிடுபவர்கள் மற்றும் மணிப்பூரில் புலம்பெயர்ந்த போதைப்பொருள் வியாபாரிகளால் வன்முறை தூண்டப்பட்டது அப்படின்னு கூறியிருக்காங்க. கடந்த ஜூலை மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மியான்மார் இராணுவ தலைமையிலான அரசாங்கத்திடமிருந்து இந்திய எல்லை பகுதிகள் கடுமையாக தொந்தரவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஜெய்சங்கர் நம்ம மியான்மார் வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய தான்ஸ்வேவிடம் தெரிவித்திருக்காரு. இதன் பற்றி மட்டுமில்லாமல் எல்லையினுடைய நிலைமையை மோசமாக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஜெய்சங்கர் அப்போ சொன்னார். மேலும் மனித மற்றும் போதைப்பொருள் கடத்துதல் குறித்தும் அவர் கவலைகளை தெரிவித்திருக்காரு. இதனோடு மட்டுமில்லாமல் மியான்மாரில் ஆழமடைந்து வரக்கூடிய மோதல்கள் விரிவடையாமல் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னும் இந்தியா விரும்புதுங்க. மேலும் ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு மியான்மாரில் இருந்து அதிகமான அகதிகள் நுழையக்கூடிய அபாயத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அரசு நினைக்குது. மேலும் இந்த காரணத்தினுடைய சரியான தன்மையை சிலர் கேள்வியாகவும் எழுப்புறாங்க. மியான்மாரில் இருந்து குகை அகதிகளுடைய வருகையே இங்கு நிலவக்கூடிய மோதல்களுக்கு காரணம் என்றும் மணிப்பூர் அரசாங்கம் கூறியிருக்காங்க.
ஆனாலுமே கூட கடந்த ஆண்டு ஏப்ரல் இறுதிக்குள்ள மியான்மரில் இருந்து 2187 புலம்பெயர்ந்தோரை மட்டுமே அரசு குழு வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதுபோன்று மியான்மரில் நிறைய சட்டவிரோத புலப்பெயர்வு நிகழ்வதாகவும் தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. இது போன்ற விஷயங்கள் சொல்வது தவறானது அப்படின்னும், குகி பழங்குடியினர் மணிப்பூரை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வெளிநாட்டினர் மற்றும் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோர் என்றும் அவர்களுடைய எதிர்ப்புக்கு மியான்மரில் இருந்து நிறைய ஆதரவு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. மேலும் இதற்கான தர்க்கமும் ஆதரவும் ரொம்ப குறைவாகவே இருக்கு அப்படின்னும், குகி பழங்குடியினர் மணிப்பூர்ல பல காலமா வசித்து வரக்கூடியவங்க என்றும், சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம் வணிக ரீதியாக பயனடைந்த மெய்பதே உட்பட்ட அனைத்து விதமான சமூகங்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்திய பிராந்தபத்தில் அனுபவம் கொண்ட பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத ஓய்வு பெற்ற மூத்த இராணுவ அதிகாரி மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கப்படுவதற்கான அவசியம் பொதுமக்களுடைய புலம்பெயர்வு காரணம் அல்ல, மாறாக வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய இந்திய கிளர்ச்சி குழுக்கள் மியான்மரில் எல்லை கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தங்களுடைய முகாம்களை வந்து நிறுவியுள்ளது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது போன்ற பல சகாப்தங்களாகிய இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதி பிரிவினாகாத கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், பாதுகாப்பு படைகளுக்கு தேடுதல் மற்றும் கைப்பற்றக்கூடிய அதிகாரங்களையும் நடவடிக்கைகளுடையும் போது பொதுமக்கள் உயிரிழப்புக்கான காரணமான வீரர்களை பாதுகாக்கவும் இங்கே இருக்கக்கூடிய ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் சர்ச்சைக்குரியதாக நிரூபிக்கப்பட்டதுங்க. மியான்மரில் மறைந்திருக்கக்கூடிய இந்திய கிளர்ச்சியாளர்கள் எளிதில் எல்லையை தாண்டி மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபடலாம் அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காரு. இருப்பினும் கூட எல்லையில் வேலி அமைக்கக்கூடிய நடவடிக்கை எதிர்ப்பை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தாங்க தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்தியாவும் மியான்மரும் வரலாற்று ரீதியாகவே மத, மொழி மற்றும் இன உறவுகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியதுங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுமார் 20 லட்சம் பேர் மியான்மரில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது இந்தியாவினுடைய கிழக்கு நோக்கிய கொள்கையின் மூலமாக அதிக பொருளாதார ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்தி நாடுகிறதுங்க. இந்த கொள்கையின் கீழே பார்க்கையில் சாலையில் உயர்கல்வி, சேதமடைந்த பகோடாக்கள் எனப்படக்கூடிய பௌத்த சமய கோவில்கள் மறுசீரமைத்தல் போன்ற பயணிகளுக்காக மியான்மருக்கு இந்தியாவில் இருந்து $2 பில்லியன் அதிகமான மேம்பாட்டு உதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை பெரும்பாலும் மானிய வடிவிலே வந்து வழங்கியிருக்காங்க. முக்கியமாக இங்கே இனம் மற்றும் கலாச்சாரத்தை பகிர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லையில் வந்து பெறுகிறாங்க. மியாரில் இருக்கக்கூடிய மிசோ மக்கள் மற்றும் மியான்மரில் இருக்கக்கூடிய கின்ஸ் மக்கள் இன ரீதியாக உறவினர்களாகவே காணப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மிசோரத்தின் எல்லையாக இருக்கிற மிசோரத்தின் சின் மாநிலத்தின் அவர்கள் எல்லை தாண்டி இணைப்புகளுக்கோட காணப்படுறாங்க. எல்லையிலும் இருபுறமும் நாகாக்கள் வந்து காணப்படுறாங்க. மியான்மரில் இருந்து பலர் இந்தியாவில் உயர்கல்வியும் வந்து படிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்வாலோவிற்கு வேட்டையாளர்கள் பல நூற்றாண்டுகளாக எல்லை தாண்டி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மத்திய அரசின் உத்தரவுகளை மீறி மியான்மரில் உள்நாட்டு போர் இருந்து வெளியுறவில் வெளியேறிய 40,000த்திற்கும் மேற்பட்ட அகதிகளுக்கு மிசோரம் அடைக்கலம் கொடுத்ததில் ஆச்சரியமே கிடையாதுங்க. மட்டும் இல்லாமல் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நாகாலாந்து முதலமைச்சர் நெய்யூ ரியோ வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகாலாந்து மியான்மரில் எல்லையில் இருப்பதால் மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பது மற்றும் ஊடுருவுதலை வந்து தடுப்பது எப்படி அப்படின்றத குறித்த சூத்திரத்தை முதல்ல உருவாக்க வேண்டும் அப்படின்னும், ஏன்னா இருபுறமும் நாகாக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மலை மற்றும் அடர்ந்த காடுகள் நிறைந்த எல்லையில் வேலி அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சவால்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகள் மற்றும் நிலப்பரப்பில் தொலைதூரத்தை கருத்தில் கொண்டு முழு எல்லையிலும் வேலி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். இருப்பினும் கூட வங்காளத்தில் இருக்கக்கூடிய எல்லையில் வேலி அமைப்பது போல இருக்காது அப்படின்னு மியான்மரில் பிரபல நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வேலி அமைப்பது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னும், அதனை கட்டுப்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வேலி அமைத்தாலுமே கூட உள்ளூர் மக்கள் அதை சுற்றி வழிகளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு மியான்மர் இராணுவம் ஆட்சிக்குழுவினுடைய ஆதரவை தான் இந்தியா வந்து நாடுது. மியான்மரோட கலந்தாலோசித்து வேலை அமைப்பது ஒருதலைபட்சமாக திட்டத்தை வந்து தொடர்ந்தோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய பதட்டங்களுடைய அபாயத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நடவடிக்கை இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு சவால்களுக்கு எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியா வந்து ஏற்கனவே பரம எதிரியான பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லை பதட்டங்களை வந்து காணப்பட்டு இருக்கு. அரசியல் பதட்டங்களும் நகர்ந்து கொண்டிருக்கு. பிராந்திய மோதல்கள், போர், பயங்கரவாதம் ஆகியவற்றில் இந்த பதற்றமானது உருவாகிட்டு இருக்குங்க.
தற்போது இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது சீனா மியான்மருடன் வலுவான பொருளாதார தொடர்புகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். கூட இந்தியா தன்னுடைய பிராந்திய அண்டை நாடுகளோட உறவுகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. சீனாவில் இருந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியில் எல்லை சவால்கள் விரும்பத்தகாத குறுக்கீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நிலைமை கூட இதெல்லாம் வெறுமனே விட்டுவிட முடியாது அப்படின்னு குகல்மேன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பதிவின் மூலமா இந்தியா மற்றும் மியான்மர் எல்லையில் வேலி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயன்றது நமக்கு தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடுச்சிங்க. அதை பற்றிய கருத்துக்களை வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.